நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சாப்டர் 9ல எக்ஸசைஸ் 9.3 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா லெசன்ஸோட வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த ஜெனரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஜெனரல் சொல்யூஷன் அப்படின்னா என்ன, பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல் சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது இன்டகிரேட் பண்றதுக்கு அப்புறம் கிடைக்கிற இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் பிளஸ் சி அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து ஜெனரல் சொல்யூஷன். அந்த சிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின்ல ஹிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எழுதணும்னா அது வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். இப்போ ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி ஜெனரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படின்னா கொடுத்திருக்கிற கொஸ்டினை வேரியபிள்ஸை ஒரே சைடில் கொண்டு வரணும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணிடணும். அப்படி கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது நம்மளோட இந்த மாதிரி டைப் 1 கொஸ்டின். அது இப்போ இங்க இருக்கிற dx நம்ம அங்க கொண்டு போயிட்டோம்னா இந்த dy தவிர வேற எந்த y டேர்ம்ஸ் நம்ம கிட்ட இல்ல. இப்போ 1 - cos x by 1 + cos x அப்படின்னு கிடைக்குது. இங்க டினாமினேட்டர்ல இருக்க dx இந்த பக்கம் வந்துரும். ஸோ இங்க எல்லாம் x டேர்ம்ஸ் இருக்கு, இங்க y டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இவங்களை இன்டகிரேட் பண்ணிடலாம். ஆனா இன்டகிரேட் பண்றதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச ரூல்ஸ் வந்து 1 - cos 2x 2 sin squared x நமக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல 2 இல்ல. அப்போ வந்து நம்ம சொல்லிடலாம் 1 - cos x அப்படின்னு கொஸ்டின்ல இருக்குன்னா இதுல ஹாஃப் ஆங்கிள் தான் இருக்கு. அப்ப இங்கே ஆங்கிளை ஹாஃப் ஆக்கணும். அப்போ 2 sin squared x by 2 எழுதிக்கலாம். அதே மாதிரி 1 + cos 2x அப்படின்னா 2 cos squared x நம்மளோட பேசிக் ரூல் இது. இங்கேயுமே டினாமினேட்டர்ல வந்து 2 இல்ல. அப்ப நம்ம சொல்லிக்கலாம் 1 + cos x அப்படின்னு வந்துச்சுன்னா 2 cos squared x by 2 அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வந்து இப்படி எழுதிக்கோங்க. 1 - cos x அப்படின்றத எடுத்துட்டு 2 sin squared x by 2 கீழே இருக்க 1 + cos x எடுத்துட்டு 2 cos squared x by 2 dx அப்படின்னு எழுதிடலாம். இதுல இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். sin squared x by 2 by cos squared x by 2 இருக்கு. sin by cosன்றது வந்து tan. அப்ப நம்ம இதை tan squared x by 2 dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்ம dy யோட வேல்யூ. இப்போ இன்டகிரேட் பண்ணிடலாமா அப்படின்னா பண்ணலாம். ஆனா tan ஸ்கொயர்டுக்கு வந்து நம்ம கிட்ட டைரக்டா என்ன இல்ல, ஃபார்முலா இல்ல. ஆனா சீக்கன் ஸ்கொயர்டுக்கு நம்ம கிட்ட இன்டகிரேஷனுக்கு ரூல் இருக்கு இல்லையா. அப்ப tan ஸ்கொயர்டுக்கும் சீக்கன் ஸ்கொயர்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம்னா 1 + tan squared x வந்து சீக்கன் ஸ்கொயர்ட், சின்ன கிளாஸ் ஐடென்டி. ஸோ இதுல இருந்து tan ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப tan squared x எங்கேயாவது வந்ததுன்னா நம்ம உங்களை என்னன்னு மாத்திக்கலாம், சீக்கன் ஸ்கொயர்ட் x - 1 அப்படின்னு மாத்திக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதை நம்ம ஈஸியா எழுதிடலாம் இந்த மாதிரி. இப்போ இங்க வந்து கொஸ்டின்ல ஸோ tan squared x by 2 சீக்கன் squared x by 2 - 1 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இது எல்லாமே x எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, y ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இன்டகிரேட் ஆன் போத் சைட். இங்கேயும் தனியா இன்டகிரேட் பண்ணணும், இங்கேயும் தனியா இன்டகிரேட் பண்ணணும். சீக்கன் squared x by 2 - 1 dx. ஸோ இதை y வந்து இன்டகிரேட் பண்ணும்போது ஸோ dyன்றது வந்து இங்கே ஆக்சுவலாக 1 தான். ஸோ 1 வித் ரெஸ்பெக்ட் டு dy பண்ணும்போது நமக்கு y அப்படின்னு கிடைச்சிரும். சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸோட நார்மல் இன்டகிரேஷன் வந்து tan x. அப்போ சீக்கன் ஸ்கொயர்ட் x by 2 இன்டகிரேட் பண்ணும்போது tan x by 2 அப்படின்னு கிடைக்கும். இது எக்ஸா இருந்தா அப்படியே விட்டுருப்போம். ஆனா இங்க x by 2ன்னு இருக்கு. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒரு 1/2 இருக்கு. டிஃபரன்ஷியேஷன்ல 1/2 நம்ம மல்டிப்ளை எழுதுவோம் இல்லையா, இன்டகிரேஷன்ல அதே நம்ம டிவிஷன்ல எழுதணும். இது வந்து ஒரு மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் -1 இருக்கு. ஸோ 1 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இன்டகிரேட் பண்ணும்போது ஸோ -x அப்படின்னு கிடைக்கும். பக்கத்துல ஒரு பிளஸ் சி அப்படின்றத எழுதிடலாம். இது இன்னும் டினாமினேட்டர்ல 1/2 இருக்கு, அதனால நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு வந்தா 2ன்னு மாத்திக்கலாம். ஸோ 2 டைம் tan x by 2 minus x plus c அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். dy by dx is equal to √4 - y squared கேட்டிருக்காங்க. Find the general solution of the differential equation. First step, y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகணும். இந்த டேர்ம்ல வந்து y தான் இருக்கு. ஸோ இதை இங்க எடுத்துட்டு போயிட்டு dx அங்க கொண்டு போய்க்கலாம். இப்போ dy by √4 - y squared இருக்கு. இங்க வந்து எதுவுமே இருக்காது. ஸோ 1 தான். இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dxன்னு போட்டுடலாம். இப்போ y எல்லாம் ஒரு சைடு வந்தாச்சு, x எல்லாம் ஒரு சைடு வந்தாச்சு. இந்த மாதிரி வேரியபிளை செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கம் என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கமா இன்டகிரேஷன் சைன், அந்த பக்கமா இன்டகிரேஷன் சைன். dy by √4ன்றதை நம்மளால 2 ஸ்கொயர்னு எழுதிக்க முடியும். 2 ஸ்கொயர்ட் மைனஸ் y ஸ்கொயர்டு இருக்கு. இந்த பக்கம் இன்டகிரேஷன் ஆஃப் 1 × dxன்னு எழுதிக்கலாம். நம்மளோட பேசிக் ஃபார்முலா இது பார்க்க a ஸ்கொயர்ட் மைனஸ் x ஸ்கொயர்ட் ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. ஏக்கு பதிலாக 2 இருக்கு. ஸோ யூஸ்வலா இன்டகிரேஷன் ஆஃப் 1 by a ஸ்கொயர்ட் மைனஸ் x ஸ்கொயர்ன்றது யாரோட ரூல்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் x by a யோட ஃபார்முலா தான் இது. ஸோ அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. அப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்க y இருக்கு, ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல 2 இருக்கு, அதை எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இங்க 1 × dx பண்ணும்போது நமக்கு வெறும் x தான் கிடைக்கும் பிளஸ் c. ஈக்குவேஷன் வந்து dy by dx இருக்கு.
நம்ம அதோட y இஸ் ஈக்குவல் டுன்னு கண்டுபிடிக்கும்போது, நம்மளோட கான்ஸ்டன்ட் வந்து இந்த எக்ஸ் சைடு மட்டும் போட்டா போதும். இந்த y சைடு நம்ம போட தேவையில்ல. ஸோ இப்படி எழுதிக்கலாம். இத இன்னும் ஷார்ட்டா எழுதணும் அப்படின்னா, சைன் இன்வெர்ஸ அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஸோ இங்க இருக்கிற சைன் இன்வெர்ஸ் அந்த பக்கம் போனா வெறும் சைன் ஆயிடும். ஸோ y/2 இஸ் ஈக்குவல் டு sin ஆஃப் x பிளஸ் c அப்படின்னு எழுதிடலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு வேணும். டினாமினேட்டர்ல இருக்க 2 அங்க எடுத்துட்டு போயிட்டா 2ன்னு மல்டிபிள் வந்துரும். அப்ப 2 டைம் sin ஆஃப் x பிளஸ் c அப்படின்றதான் இதோட ஜெனரல் சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். dy by dx plus y is equal to 1 அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வேரியபிள செப்பரேட் பண்ணணும். அதாவது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போகணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிளஸ் y அந்த பக்கம் போகும்போது மைனஸ் y ஆயிடும். அப்ப dy by dx is equal to 1 minus y அப்படின்னு கிடைக்குது. இந்த 1 minus y வந்து y டேர்ம், இங்க ஒரே ஒரு x இருக்கு. ஸோ இந்த 1 minus y அப்படிங்க டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். அப்ப dy by 1 minus y அப்படின்னு வந்துரும். அப்ப இங்க ரிமைனிங் வந்து 1 இருக்கும். யூசுவலா இப்ப இங்க இருக்கிறது பிளஸ்ல இருந்து மைனஸ்ல கொண்டு போறீங்க. அங்க எதுவும் இல்லைன்னா நீங்க 0 போடணும். இல்லைன்னா இது பக்கத்துல ஒரு 1 மல்டிபிள் எடுத்துட்டு இது மல்டிபிள் இருக்க டேர்ம் அங்க டிவிஷன்ல போகுதுன்னா இங்க ரிமைனிங் வந்து 1ன்னு போடணும். ஸோ இங்க 1 இங்க டினாமினேட்டர்ல இருக்க dx அங்க போனா மல்டிபிள் வந்துரும். அப்ப இப்படி கிடைச்சிருக்கும். இப்போ y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? இன்டகிரேட் ஆன் போத் சைட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது இவங்கள தனியா இன்டகிரேட் பண்ணணும், அவங்களையும் தனியா இன்டகிரேட் பண்ணணும். 1 minus y இது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் dx. இது பார்க்க 1 by x ஃபார்ம்ல இருக்கு. ஸோ 1 by x ஓட பேசிக் இன்டகிரேஷன் வந்து log x. அப்ப இது log of 1 minus y அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது y ஓட கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது ஒரு -1 இருக்கு. ஸோ அந்த -1 நம்ம இங்கே டினாமினேட்டர்ல டெஃபினட்டா போடணும். இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் dx இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் dx வந்து வெறும் x தான். பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டுடலாம். இந்த பக்கம் லாக் டேர்ம் இருக்கிறதுனால இந்த c அப்படின்றத நம்ம log c அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா கான்ஸ்டன்ட் வந்து நார்மலா cன்னு போட்டாலும் லாக் cன்னு போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான். இது சிம்பிளிஃபிகேஷனுக்காக இங்க லாக் டேர்ம் கிடைச்சதுனால இங்க லாக்னு எழுதியிருக்கோம். இப்போ டினாமினேட்டர்ல இருக்க மைனஸ் வந்து நம்ம நியூமரேட்டர்ல போட்டுக்க முடியும். ஸோ மைனஸ் லாக் ஆஃப் 1 minus y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் லாக் சி அப்படின்னு இருக்கு. ஸோ லாக் எல்லாம் ஒரே பக்கம் எடுத்துக்கலாம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. பிளஸ் எக்ஸ் இந்த பக்கம் தான் மைனஸ் எக்ஸ் ஆயிடும். இங்க வந்து நம்ம கிட்ட ஒரு லாக் சி இருக்கு. இந்த மைனஸ் டேர்ம் அந்த பக்கம் போனா பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் லாக் ஆஃப் 1 minus y அப்படின்னு கிடைக்குது. இது பக்கம் log a plus log b மாதிரி இருக்கு. இது நம்மளோட பேசிக் ரூல். ஸோ எப்பெல்லாம் log a plus log bன்ற மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்குதோ அவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணும்போது log of a into b அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இது அடிஷன்ல இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணும்போது நம்ம என்னென்னு எழுதிடலாம்? இந்த மாதிரி மல்டிபிள் எழுதிடலாம். log of c multiple by 1 minus y அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த log ரிமூவ் பண்றதுக்காக ரெண்டு பக்கமும் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் எடுக்க போறோம். இல்ல log இந்த பக்கம் வந்தா e-ஆ மாறும் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ log இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா e ஆயிடும். ஸோ e power minus x is equal to c multiple by 1 minus y அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்ம கொஸ்டின்ல dy by dxன்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. நம்மளோட ஈக்குவேஷன் வந்து y is equal to அப்படின்னு எழுதுறது தான் அதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம். இதை y is equal to கொண்டு வந்துடலாம். மல்டிபிள் இருக்க c இங்க வந்தா என்ன ஆயிடும்? டிவைட் ஆயிடும். e power x by c அப்படின்னு எழுதிக்கலாம், which is equal to 1 minus y. மைனஸ் y இங்க வந்தா பிளஸ் y ஆயிடும். இந்த பிளஸ் டேர்ம் அந்த பக்கம் போனா மைனஸ் ஆகும். அப்போ 1 minus e power minus x by c அப்படின்னு கிடைக்குது. cன்றது ஆக்சுவலா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதுல 1 by cன்றது ரெசிப்ரோக்கல் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வேற ஒரு கான்ஸ்டன்ட்டா மாத்தி எழுதிடலாம். நான் 1 by c வந்து a அப்படின்னு எழுதிக்க போறேன் அப்படின்னு எழுதிட்டு 1 minus a into e to the power minus x அப்படின்னு எழுதிட்டா இதான் நம்மளோட ஈக்குவேஷனோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.